வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தில் பயிற்சி வினாக்களில் வினா எண் 5 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 5வது கேள்வி, பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏ, பி மற்றும் சி ஆகிய சேர்மங்களை கண்டறிக. அதாவது ஒரு 7 கேள்விகள் இந்த 5வது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 7 கேள்விகளிலுமே எது ஸ்டார்டிங் காம்பவுண்டோ அதை கொடுத்துட்டாங்க, ஆரம்ப சேர்மத்தை கொடுத்துருக்காங்க. அது கூட என்ன வினைக்காரணிகள் சேர்க்கப்படுதுன்றதையும் கொடுத்தாச்சு. அப்போ ஒரு வினைக்காரணி சேர்க்குறப்பறையும் ஒரு விளைபொருள் ஒரு சேர்மம் உண்டாகுது. அந்த சேர்மங்களுக்கு ஏபிசி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அந்த ஏபிசியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எந்த சேர்மத்தை எடுத்துக்கிறோம், அது கூட எந்த வினைக்காரணியை சேர்க்குறோம், அந்த வினைக்காரணியை சேர்க்குறப்ப அந்த நம்ம எடுத்துக்கிட்ட சேர்மம் என்னவா மாற்றப்படுது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கேள்வியை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் அனைத்தையும் நம்ம எளிதாக சால்வ் பண்ண முடியும். அப்போ முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மம் ஒரு குறிப்பிட்ட வினைக்காரணி சேர்க்குறப்ப அது என்ன விளைபொருளை கொடுக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கேள்வியை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். C6H5NO2 FeHCl AHNO2 273K B C6H5OH கூட ட்ரீட் பண்ணுறப்ப C. இப்போ ஏபிசின்ற 3 விளைபொருள் கிடைக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரம்ப பொருள் என்னது? நைட்ரோ பென்சீன். அப்போது C6H5NO2 இது நைட்ரோ பென்சீன். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நைட்ரோ பென்சீனை இரும்பு FeHCl போட்டோம்னா இங்கே என்ன வினை நடக்கும்னா ஒடுக்க வினை தான் நடக்கும். அப்போ ஒடுக்க வினையில் என்ன கிடைக்கும்னா C6H5NH2 அதாவது அனிலின் தான் கிடைக்கும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். இரும்பு HCl இருக்கப்போ அமில ஊடகத்தில் ஒடுக்கம் நிகழுது. அப்போ இந்த 2 ஓவுமே போயிடுது. அந்த 2 ஓவுமே ஒரு ஓ போகிறதுக்கு 2 H வேணும். ஏன்னா ஓ எப்படி போகும்னா நீர் மூலக்கூறாக தான் போகும். அப்போ ஒரு ஓ போகணுன்னா ஒரு நீர் மூலக்கூறு போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு நீர் மூலக்கூறோட ஃபார்முலா H2O. அப்போ ஒரு ஓக்கு 2 H தேவை. இங்கே 2 ஓ இருக்குது. ஸோ 2 ஓக்கு 4 H தேவை. அப்போ அது இல்லாமல் இந்த O2 போயிட்டு அதுக்கு பதிலாக H2 வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு 2 H. ஸோ மொத்தம் 6 H இந்த வினையில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் ஏ. ஓகே. இப்போ இந்த அனிலின் கூட நம்ம என்ன சேர்க்குறோம்? HNO2 273 கெல்வின் வெப்பநிலையில். இப்போ HNO2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் அமிலம். ஆக்சுவலாக நைட்ரஸ் அமிலம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கிடைக்காது. இந்த நைட்ரஸ் அமிலத்தை அப்பப்போ நம்ம தயாரிச்சுக்கணும். எப்படி தயாரிப்போம்னா, சோடியம் நைட்ரைட்டையும் HCl-ஐயும் தான். அது கொடுக்கப்படலை கொஸ்டினில், ஆனாலும் அதுதான் அர்த்தம். இந்த சால்ட்டை சோடியம் நைட்ரைட் O2 இது HCl கூட சேர்க்குறப்ப அப்போ நமக்கு நைட்ரஸ் அமிலம் கிடைக்கும். அப்போ இதை இது கூட நம்ம சேர்க்குறப்ப அங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா C6H5N2Cl இப்படி ஒரு சேர்மம் கிடைக்கும். இதுக்கு பேர் பென்சீன் டயசோனியம் குளோரைட். சரியா? பென்சீன் டயசோனியம் குளோரைட் இப்படின்ற சேர்மம் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சேர்மத்தை ஃபீனால் கூட நம்ம சேர்க்குறோம். அப்போ இதை நம்ம ஃபீனால் கூட சேர்க்குறப்ப இடம் இல்லாததுனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஃபீனால் C6H5OH இது கூட சேர்க்குறப்ப இதில் இருக்க ஒரு ஹெச்சும் சிஎல்லும் போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்னா C6H5N டபுள் பாண்ட் N OH இப்படி கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு இந்த வினையை நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி எழுதுகிறேன் நான். C6H5N2Cl இதை N டபுள் பாண்ட் NCl இதுதான் பென்சீன் டயசோனியம் குளோரைட். திரும்ப இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இது கேள்வியில் இருக்கிற ஃபீனால் கூட வினை புரியுது. ஃபீனாலோட
OH பேரா பொசிஷனில் இருக்க ஒரு ஹெச்சும் இங்கே HCl போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள், இந்த பென்சீன் வளையம் இங்கே, அப்புறம் N டபுள் பாண்ட் N இருக்கா, திரும்ப ஃபீனால் அந்த பென்சீன் வளையம், அப்புறம் இங்கே இருக்க OH HCl ப்ளஸ் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். இதுதான் இந்த சேர்மத்தோட பெயர். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது சிவப்பு ஆரஞ்சு நிற சாயம். இந்த வினைக்கு என்ன பேர், இதுக்கப்புறம் நடக்கிற இந்த வினைக்கு என்ன பேருன்னா டயசோ ஆக்கம் அப்படின்னு பேர். ஏன்னா ஒரு எண்ணுக்கு வந்து 2 எண்ணாக மாறுது, அப்போ அதுதான் டயசோ. 2 எண் வர வைக்கிறோம், அதனால் டயசோ ஆக்கம்னு சொல்லலாம். அதே மாதிரி இணைப்பு வினை அப்படின்னு சொல்லலாம். ஃபீனாலுக்கான சாய சோதனைன்னு இதை சொல்லலாம். மொத்த வினையும் கிடையாது, இந்த ஸ்டெப்பை மட்டும். ஓகே, ஸோ இதுதான் முதல் கேள்விக்கான பதில். ஸோ இது வந்து ஏ, அப்போ இது வந்து பி பென்சீன் டயசோனியம் குளோரைட், சி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கிடைக்கிற இந்த பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். இதுதான் சி. ஸோ ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறப்ப இது தனியாக ஏபிசின்னு எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா C6H5N2Cl பென்சீன் டயசோனியம் குளோரைடு, இது கியூப்ரஸ் சயனைடு. கியூப்ரஸ் சயனைட் கூட சேர்க்குறப்ப ஏன்ற விளைபொருளை தருது. திரும்ப இதை நீரார் பகுக்கிறப்ப பியை கொடுக்குது. இந்த பிங்கிறது அமோனியா கூட வினை புரிந்து சி கிடைக்குது. அப்போ நம்ம வந்து ஏனா என்ன, ஏ யார், பி யார், சி யார், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ C6H5N2Cl இது வந்து கிப்ரஸ் சயனைடோட வினை புரிகிற வினை. C6H5N2Cl இது கிப்ரஸ் சயனைடோட ஆக்சுவலாக இது வந்து சாண்ட் மேயர் வினை. இந்த வினைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ வரைக்கும் இதிலேருந்து C6H5N2Cl CuCN கூட வினை புரிஞ்சு ஏ வரைக்கும் உண்டாக்குற வினைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் மேயர் வினை. இப்போ இந்த சாண்ட் மேயர் வினை ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா கிப்ரஸ் சயனைட் வந்து KCN கூட முன்னிலையில் வினை புரியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்னா சயனோபென்சீன் கிடைக்கும் இல்லையா. இப்போ சயனோபென்சீன் பார்த்திங்கன்னா C6H5CN, இதுதான் சயனோபென்சீன். இதுதான் வந்து ஏ சேர்மம் வந்து இதுதான். அதுக்கப்புறம் இந்த ஏவை என்ன பண்ணுறோம், நம்ம நீரார் பகுக்கிறோம். H2O H+. எப்போவுமே சயனைடை நீரார் பகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அமிலம் தான் கிடைக்கும். ஆனால் வந்து பகுதியளவு நீரார் பகுக்கிறப்ப அங்கே வந்து அமைடு உண்டாகும், அது நமக்கு தெரியணும். இப்போது நம்ம நீரார் பகுக்கிறப்ப இந்த சயனைடு என்ன ஆகிடும், அப்படியே அமிலமாக ஆகிடும். அப்போ C6H5COOH அப்படின்ற சேர்மம் கொடுத்துரும். ஸோ இதுதான் பி. இதை வந்து நம்ம அமோனியா கூட சேர்க்குறப்ப NH3 கூட சேர்க்குறப்ப அப்போ இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதிலேருந்து ஒரு OHும் இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து H2Oவாக போயிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா C6H5 பாருங்கள், CO இருக்குது, CO இங்கே ஒரு H போச்சுன்னா மீதி H2 இருக்குது. ஸோ NH2. ஸோ இதுதான் வந்து C. ஸோ இப்போ அதோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சயனோபென்சீன். ரைட். இந்த சேர்மம் பார்த்திங்கன்னா பென்சாயிக் அமிலம். அப்போ பி வந்து பென்சாயிக் அமிலம் இல்லையா. சி வந்து பார்த்திங்கன்னா பென்சமைடு. CONH2னா அமைடு. ஸோ பென்சீன் வளையம் இருக்கிறதுனால இது வந்து பென்சமைடு. ஸோ இதுதான் ABC. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். நவ் இப்போ மூணாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். இப்போ மூன்றாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3CH2I
NaCN கூட சேர்ந்து A என்ற விளைபொருளை தருது. இதை பகுதியளவு நீரார் பகுக்கிறப்ப B தருது. Bயை சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின் சேர்க்குறப்ப C கொடுக்குது. இப்போது நம்ம என்ன இந்த சேர்மங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து CH3 CH2I இல்லையா, இதை வந்து எது கூட சேர்க்குறோம், சோடியம் சயனைட் கூட சேர்க்குறோம். அப்போ என்னாகும், இந்த ஐயும் இந்த சோடியமும் சேர்ந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CN கிடைக்கும். CH3 CH2 CN கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து A. இந்த ஏவை வந்து என்ன பண்ணுறோம், OH மைனஸ், அதாவது நீரார் பகுக்கிறோம், பகுதியளவு நீரார் பகுக்கிறோம், பகுதியளவு நீரார் பகுத்தல் செய்கிறோம். அப்போ ஒரு சயனைடை பகுதியளவு நீரார் பகுத்தல் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும், அமைடு கிடைக்கும். அப்போ CH3 CH2 CONH2 இந்த மாதிரி சேர்மம் கிடைக்குது. இதுதான் B. அதுக்கப்புறம் இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின் கூட நம்ம சேர்க்கணும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின் கூட சேர்க்குறப்ப என்ன கிடைக்கும்னா நமக்கு ஒரு ஓரிணைய அமீன் கிடைக்கும். அந்த அமீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 NH2. எப்போவுமே ஒரு அமைடை சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின் கூட சேர்க்குறப்ப அது வந்து ஓரிணை அமீனை தான் கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த வினைக்கு மட்டும் என்னன்னு பேருனா ஹாஃப்மேன் இறக்க வினைன்னு பேர். ஏன்னா கிடைக்கிற அமீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைடை விட ஒரு கார்பன் அணு குறைவாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 கார்பன் அணு இருக்குது. கிடைக்கிற அமீனில் 1 2 தான் இருக்குது. ஸோ ஒரு கார்பன் அணு குறைவாக இருக்குது. அதனால தான் அதுக்கு இறக்க வினைன்னு பேர். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமினை ஒரு அமைடு கூட சேர்த்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஓரிணை அமீன்கள் கிடைக்கிற அந்த வினைக்கு ஹாஃப்மேன் இறக்க வினைன்னு பேர். ஸோ இந்த ரியேஜெண்ட்டை பார்த்தோன்னே, இந்த வினைக்காரனை பார்த்தோன்னே உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரணும். கூடவே வந்து பொட்டாசியம் கார்பனேட்டு KBr அதில் வரும். நமக்கு மெயின் ப்ராடக்ட்டு தான் இங்கே முக்கியன்றதுனால நான் மெயின் ப்ராடக்டை மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து C. அப்போது A வந்து பார்த்திங்கன்னா எத்தில் சயனைடு. இது வந்து எத்தில் சயனைடு ஒரு சயனோ ஈத்தேன். இந்த சேர்மத்துக்கு வந்து ப்ரொப்பனமைடு, ஏன்னா 3 கார்பன் இருக்குது. இதுக்கு பேர் வந்து 2 கார்பன் இருக்குது, எத்தில் அமீன். ஸோ இதுதான் 3வது கேள்விக்கான விடை. அடுத்தது நம்ம 4வது கேள்வி என்னன்னு பார்ப்போம்.